ஓம் முருகா போற்றி. என் அன்பு குழந்தையே, எதற்காக வீணாக கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? உன் அப்பன் முருகன் நான் உன்னோடு இருக்கும் பொழுது உனக்கு இத்தனை கவலை மனதிற்குள் ஏற்படலாமா? வருத்தங்களை எல்லாம் மறந்துவிட்டு அனைத்தும் சரியாகும் என்ற நம்பிக்கையோடு என்னை நினைத்துக்கொள். இக்கணமே உன் பிரச்சனைகள் அனைத்தும் மறைந்துவிடும். பிரச்சனைக்கான தீர்வுகள் அனைத்தும் தானாக தோன்றி அவை அனைத்தும் உன்னை விட்டு விலகியும் விடும். என் அன்பு குழந்தையே, இன்பமயமான வாழ்விற்கு ஆசைப்படுகின்றாய், நிம்மதியான வாழ்விற்கு ஆசைப்படுகின்றாய். நியாயமான ஆசைதான் உன்னுடைய ஆசை. அது கூட நிறைவேறாமல் இருக்கின்றதே அப்பா என்று மனதிற்குள் எவ்வளவு பெரிய கேள்வி இருக்கின்றது. அந்த கேள்விற்கான விடையையும் உன் வாழ்விற்கான நலனையும் கொடுப்பதற்காகத்தான் இக்கணம் உன் முன் வந்து பேசிக்கொண்டிருக்கின்றேன். சுலபத்தில் யாராலும் என்னுடைய வாக்கை முழுமையாக இறுதி வரை கேட்டுவிட முடியாது. என் மீது உண்மையான பக்தியும் என் வார்த்தையின் மீது உண்மையான நம்பிக்கையும் ஆழமாக என்னுடைய நினைவு இதயத்தில் இருப்பவர்களாலும் மட்டும்தான் அனுதினமும் முழுமையாக என்னுடைய வாக்கை கேட்க முடியும். எந்த அளவிற்கு முருகனுடைய வாக்கை நீ உள்வாங்குகின்றாயோ அந்த அளவிற்கு உன் வாழ்வில் அற்புதங்களும் நன்மைகளும் நிகழ்ந்தபடியே இருக்கும். மெய்யாக நீ என்னை நேசிக்கின்றாய், உயிராக என்னை நினைத்து வணங்குகின்றாய். உன் வாழ்வில் ஏராளமான இன்பங்களை அள்ளி அள்ளி கொடுக்க நான் வந்திருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையை தேடி அனுதினமும் என் குழந்தையாகிய உன்னை தேடி நான் வந்தபடியே வாக்குகளை கொடுத்து கொண்டும் இருக்கின்றேன். வாக்குகளை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும்படியும் அருள் செய்கின்றேன். புரியாத வார்த்தைகளை பேசியும் பயனில்லை என்பதை போல புரியாத வாழ்க்கையை வாழ்ந்தும் பயனில்லை என்கின்ற பொழுது அந்த வாழ்க்கையின் மீது ஒரு விரக்தி நிலை ஏற்படுகின்றது. என்ன நடக்கின்றது, எதற்காக நடக்கின்றது என்று எதுவுமே புரியவில்லை. எது நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அதற்கு எதிர்மாறாக தலைகீழாக நடந்து நம்மை அவஸ்தைப்படுத்துகின்றது இந்த வாழ்க்கை. வாழ்க்கை என்கின்ற சக்கரம் இன்பமும் துன்பமும் மாறி மாறி கலந்து சுழலக்கூடியது. இத்தனை நாளும் துன்பங்களை அனுபவித்த நீ இனி இன்பங்களை அனுபவிப்பாய். வாழ்க்கை எதற்காக இத்தனை சோகங்களையும் சோதனைகளையும் நமக்கு தருகின்றது என்பதை முழுமையாக நீ புரிந்து கொள்ளக்கூடிய நேரம் வந்து விட்டது. புரிந்து கொண்ட பின் அத்தனையும் வீணென்று நினைக்க மாட்டாய். காரணமில்லாமல் எதுவும் நடப்பது இல்லை என்கின்ற மிகப்பெரிய உண்மையை ஆழமாக உணர்ந்து கொள்வாய். எதை நினைத்தும் அழுது அழுது கோழையாக கூடாது. சவால்களையும் பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளும் பொழுது உன்னுடைய வாழ்விற்கு தேவையான வெற்றி மலராகவும் மாலையாகவும் மகுடமாகவும் உன்னை வந்து சேரும் என்பதை தெரிந்து கொள். உன்னுடைய நண்பன் நீதான். உன்னை காப்பாற்ற வருபவர் வேறு எவரும் இல்லர். நீதான் உன்னுடைய காவலன். யாரையும் எப்பொழுதும் எதிர்பார்க்காத நிலையை நீ வைத்துக்கொள். இறைவனை தவிர வேறு எந்த துணையும் உனக்கு ஒரு பொழுதும் நிரந்தரமாக இந்த உலகத்தில் உதவப் போவது இல்லை. உன் வாழ்விற்கு எல்லை அமைத்து வாழ கற்றுக்கொள். ஆனால் எல்லைக்குள் ஒரு பொழுதும் வாழ்க்கையை அமைத்து விடாதே. என் அன்பு குழந்தையே, வாழ்க்கை புரியாத புதிர்தான். அனைத்தும் புரிய வேண்டிய நேரம் வரும்பொழுது தானாக புரிந்துவிடும். அன்பானவர்களிடம் உன்னுடைய மனதை மறைத்து வைத்து எந்த ஒரு பலனும் இல்லை. வெளிப்படையாக மனதில் உள்ளதை உள்ளபடியே பேசு. எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாத இடத்தில்தான் உண்மையான அன்பு வெளிப்படும். பிறரிடம் நடித்து வாழ்வதாலும் வேடமிட்டு வாழ்வதாலும் பிறருடைய அன்பை முழுவதுமாக பெற தவறிவிடுவோம். உள்ளதை உள்ளபடியே சொன்னால் வாழ்விற்கு நலன். மனிதனின் அதீத அன்பானது தாயிடம் மட்டும்தான் உள்ளது. அந்த அன்பை எப்பொழுதும் இழக்கக்கூடாது. உனக்கு உயிராக இருப்பவர்களையும் உன் மீது முழு நலனை பேணுபவர்களையும் ஒரு பொழுதும் மறந்து தவிக்க விடாதே. உன் மீது யார் முழு நலனை அக்கறையை கொண்டுள்ளார்கள் என்று தெரிந்த பின்பும் அவர்களை சிறிதும் அவமதித்து விடாதே. என் அன்பு குழந்தையே, உன்னை விரும்புபவர்கள் உனக்கு மிகவும் முக்கியமானவர்கள்.
அப்படிப்பட்டவர்களின் அன்பை நிராகரித்துவிட்டு ஒரு பொழுதும் ஒதுக்கி வைத்து வேடிக்கை பார்ப்பதில் அர்த்தமில்லை. யாருடைய வார்த்தை உன் மனதிற்கு ஆறுதலை கொடுக்கின்றதோ, ஒரு கஷ்டம் என்று போய் நின்றால் யார் உனக்கு எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் உதவ முன் வருகின்றார்களோ, உதவ கூடிய நிலையில் இல்லை என்றாலும் ஆறுதல் வார்த்தைகளாவது சொல்லி தேற்றுகின்றார்களோ, அவர்கள்தான் உன்னுடைய உண்மையான நலம் விரும்பிகள் என்பதை தெரிந்து கொள். கஷ்டம் என்று போய் நின்றால் உன்னை குத்தி காண்பிப்பதும் அவமானப்படுத்துவதும் பழைய குப்பைகளை கிளறிக்கொண்டு இருப்பதும் சிலருடைய வேலையாக இருக்கின்றது. கஷ்ட காலத்தில் அவர்களை பற்றி நீ புரியக்கூடிய நிலைமையை இறைவன் காண்பிக்கின்றான். சோதனை காலத்தில்தான் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்கின்ற உண்மை உனக்கு தெரிய வரும். பல சோதனைகளை நீ அனுபவிக்கும் பொழுது இவற்றையெல்லாம் கண்கூடாக உணர்ந்திருக்கின்றாய். உணர்ந்ததை எப்பொழுதும் மறந்துவிடக்கூடாது. யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று காலம் உனக்கு வெளிச்சம் போட்டு காண்பித்திருக்கின்றது. அதை மறந்துவிடக்கூடாது. உன் மீது அக்கறை கொண்டவர்களை ஒரு பொழுதும் உதாசீனப்படுத்தாமல் இரு. உன்னை துன்பப்படுத்தியவர்களுக்கு அருகில் சென்று சென்று மீண்டும் மீண்டும் அவமானத்தை சந்தித்து கொண்டு இருக்காதே. விலக்க வேண்டியவர்களை விலக்க வைத்து உடன் வைத்திருக்க வேண்டியவர்களை உடன் வைத்திருந்தால் உன் வாழ்விற்கு மகிழ்ச்சி கிடைக்கும். சிலர் மனிதனாக பிறக்கின்றார்கள், ஆனால் ஏனோ மிருக குணத்தோடு திரிகின்றார்கள். அன்பு காட்டவும் தெரிவதில்லை, அன்பை கொடுக்கவும் தெரிவதில்லை, அன்பை பெற்றுக்கொள்ளவும் அவர்களால் முழுமையாக முடிவது இல்லை. இப்படிப்பட்டவர்களுக்கு இறைவனுடைய துணை குறைவாக இருக்கின்றது. அவர்களுடைய நாட்டம் இறைவன் மீது குறைவாக இருப்பதுதான் அத்தனைக்கும் காரணம். அவர்களை பற்றி நீ சிறிதும் கவலைப்படாதே. அவர்கள் குணம் மாறும் பொழுது தானாக மாறும் மாற்றம் அவர்களுக்குள் வரும். உனக்கு இறைவனின் துணை இருப்பதால், இறைவன் உன் வாழ்க்கையில் நுழைந்திருப்பதால் மாற்றத்தை பிறரிடத்திலும் காணக்கூடிய பாக்கியம் வரும். என் அன்பு குழந்தையே, மனதில் பூக்கின்ற பூவினுடைய வாசம் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் வீசிக்கொண்டிருக்கும். மனதை எப்பொழுதும் பூந்தோட்டமாக வைத்திரு. கவலைகளை நிரப்பும் குப்பை தொட்டியாக எப்பொழுதும் மாற்றிவிடக்கூடாது. என் அன்பு குழந்தையே, கவலைகளால் உன் மனதை நிரப்பாமல் சந்தோஷங்களால் நிரப்பு. சந்தோஷமான சூழ்நிலையை உருவாக்கி மகிழ்ந்து கொள். சந்தோஷத்தை முழுவதுமாக உன் வாழ்வை வரவேற்கும். உன் வாழ்விற்கான அத்தனை இன்பங்களையும் நான் உருவாக்கி கொண்டிருக்கின்றேன். உடனுக்குடன் ஒவ்வொரு இன்பமாக கொடுத்து உன்னை நான் ஆச்சரியப்படுத்தவும் செய்வேன். உன் முகம் மலரும்படி நிகழ்வுகள் இக்கணத்திலிருந்து நிகழத் தொடங்கிவிடும். எல்லையற்ற துன்பத்தை அனுபவித்த நீ எல்லையில்லா இன்பத்தை வரவேற்கப் போகின்றாய். இந்த முருகனுடைய சக்தியை முழுவதுமாக நீ உணரப்போகின்றாய். காலம் நேரம் அனைத்தும் கைகூடி வந்திருக்கின்றது. இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மகிழ்ச்சியோடு எனக்கு நன்றி சொல்லக்கூடிய தினமாகத்தான் அமையும். நல்லது நடக்கும்.